ஏன் அப்படின்னா இது ரொம்ப விசேஷமான சோஸ்திரம். நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசால அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அம்பாள்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அம்பாளுக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யார் அருள் செய்தால் யாரும் அதுவே வேண்டி கண்டால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் தன் விருப்பன்றேன். இது திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் சுவாமிகிட்ட கேட்டார். நான் என்ன கேட்க போறேன்றது யாருக்கு தெரியும்? சுவாமிக்கு தெரியும். எதுக்கு வந்திருக்கோன்றது சுவாமிக்கு தெரியும். என்ன கேட்க போறன்றதும் சுவாமிக்கு தெரியும். கேட்டாலும் சுவாமி கொடுத்துருவார். அதுதான் சுவாமியினுடையது. சாமி தான் எல்லாம் தெரியுமே. நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னா, கேட்கணும் எப்போ கேட்கணும்னா, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவா, அழுத பிள்ளைக்கு தான் பால். அதனால நம்ம சுவாமிகிட்ட கேட்கறது நம்ம கடமை. அதுவும் அவருடைய விருப்பப்படியே கொடுத்துடணும். நீ எது பார்த்து செஞ்சாலும் நல்லதாகவே செய். அப்போ கோயிலுக்கெல்லாம் எப்படி வரணும் அப்படின்னா, தனியாக வரக்கூடாதான். குடும்பத்தோடு குடும்ப சகிதமாக தான் கோயிலில் சுவாமியை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்படுது. நமக்கு மட்டும் சாப்பாடு கிடைச்சிடும், மற்றவங்களுக்கு வேணும்ல, அருளை கொண்டு போகலாம். அதே மாதிரி கோயிலில் ஒரு முறை மட்டும்தான் பிரசாதம் வாங்கணுமா. பிரசாதம்னா விபூதி பிரசாதம். என்ன சுவாமி கொடுக்குறா அந்த ஒரு தடவை தான் வாங்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. நம்ம வீட்டுக்கு கொடுங்க, எங்கள் சின்னத்தா வீட்டுக்கு கொடுங்க, பெரியத்தா வீட்டுக்கு கொடுங்கலாம் கிடையாது. அவங்களுக்கு வேணும்னா அவங்க வழிபாடு செஞ்சுக்கணும். காசிக்கு போயிட்டு பிரசாதம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுடைய அருளுக்காக அவங்க போய் அங்கே வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சுவாமிகிட்ட பிரார்த்தனை வச்சுக்கணும், எனக்கும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு நம்ம சுவாமிகிட்ட கேட்கணும். அதனால எல்லாமே நம்ம சுவாமிகிட்ட தான் கேட்கணும். இந்த சோஸ்திரத்தை சொல்லப்படும் பொழுது நமஸ்தஸ்யை அப்படின்னு சொல்லும் போது விழுந்து கும்பிடணும். நமஸ்தஸ்யை 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 3 தடவை, ஒரு 3 தடவை அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. சுவாமிகிட்ட என்னன்னா, என்னை புஷ்டி தேக ஆரோக்கியத்தை கொடு. ஒவ்வொரு சோஸ்திரத்திலையும் அந்த தன்மை வரும். காந்தி விருத்தி எல்லாத்துலையும் எனக்கு அபிவிருத்தி ஏற்படணும். விருத்தின்றது சாதாரண, அபிவிருத்தின்றது பெருசு. மகா அப்படின்னாலே அது என்ன அர்த்தம்? பெருசுன்னு அர்த்தம். மகாகாளி, எல்லாத்துக்கும் மகான்ற வார்த்தை வந்திருக்கா? முக்கியமான தெய்வங்களுக்கு மட்டும்தான் மகா வரும். மகா கணபதி, மகாதேவன், மகாகாளி, மகா சுப்பிரமணியர் எங்கேயாவது இருக்கா? இருக்காது. அது மாதிரி அந்த மகானாலே அது பெருசுன்னு அர்த்தம். மகாவாராகி. அப்போ மகானாலே என்ன? வியாபித்ததுன்னு அர்த்தம். ஃபுல்லாக டோட்டலாக. ரொம்ப நேரம் மொட்டி போட்டிருக்கீங்க. இந்த சோஸ்திரம் சொல்கிறேன், எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கிறார். ஓம் யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சப்திதா நமஸ்தஸ்யை. விழுந்து கும்பிட்டு போங்க. நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. 3 தடவை நமஸ்காரம் பண்ணிக்கணும். யாதேவி சர்வபூதேஷு சேதனக்தி பிரியதே நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. या देवी सर्वभूतेषु बुद्धि रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु निद्रा रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु श्रुता रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु छाया रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु शक्ति रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु कृष्णा रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु शांति रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु
जाति रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु लज्जा रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु शांति रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु श्रद्धा रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु गांधी रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु लक्ष्मी रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु विरक्ति रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु स्मृति रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु दया रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु दुष्टि रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु मातृ रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु प्रांति रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः इंद्रियाणामधिष्ठात्री भूतानासाङ्गलेषु या भूतेषु सततं तस्मै व्याप्ति देवी नमो नमः सिद्धि रूपेण या तस्मेन मेदत्याख्य स्थिता जगत् नमस्तस्यै 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 नमो नमः எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நாக தோஷங்கள் சர்ப்பதோஷங்கள் கால சர்ப்பதோஷங்கள் மாங்கல்ய தோஷம் தார தோஷங்கள் இந்த மாதிரியான தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆயிரணும் எங்களுக்கு மனதில் என்னென்ன காரியங்கள் நாங்கள் நினைக்கிறோமோ எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய இறைவா இறைவி அப்படின்னு சொல்லிட்டு மனசால என்ன பண்ணிக்கிறது பிரார்த்தனை பண்ணிக்கிறது இப்பொழுது அதை தொடர்ந்து நவக்கிரக யாகங்களும் அதை தொடர்ந்து அஸ்திர